என் துக்கம் முடிந்து என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆரம்பம் ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு நிச்சயமா இருக்குங்க. வாழ்நாள் ஃபுல்லா துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருந்து இனிமேல் நமக்கு வெளிச்சம் வர, இன்பம் வர வாய்ப்பே இல்லைன்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நம் தேவன் நமக்கு துணையாய் இருக்கும் போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்குங்க. சாரால் சொன்னாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேலும் எனக்கு இன்பம் இருக்குமோன்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கும் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக குழந்தை பிறந்தது. அவங்களோட மலடி என்ற அந்த காரியம் அவங்கள விட்டு போயிற்று. ஜாதிகளின் தாய் என்று பேருக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. யோசேப்பும் காரணம் இல்லாம பொறாமையினால படாத பாடுபட்டார். நண்பர்களுக்கெல்லாம் உதவி செய்தார். ராஜாட்ட போய் சொல்லுங்கன்னு மறந்துட்டாங்க. 2 வருஷம் சிறைச்சாலையிலேயே. ஆனா முடிவு வரும்னு அவர் நம்பாத ஒரு நிலையில ஒரே இரவுல கர்த்தர் அவருக்கு ஒரு முடிவை கொடுத்தார். இந்த முறை சொப்பனத்தை ராஜாவுக்கு கொடுத்தார். அடுத்த செகண்ட் அவரு ராஜாசனத்துல உட்கார்ந்திருந்தார். அவர் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. இருளான அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்தினால அநேகர் பயனடைந்தாங்க. இயலாது, முடியாது, முடிஞ்சிருச்சு, இனி நடக்காது என்ற சூழ்நிலையில மேல சொன்ன 2 பேருக்கும் கர்த்தர் தாமே இடைப்பட்டு அவங்க துக்க நாளுக்கு ஒரு எண்டு காடு போட்டார், ஒரு முற்றுப்புள்ளி வைச்சார். நீங்க கூட அப்படி யோசிச்சிருக்கலாம், இனிமேலே எனக்கு இந்த பிரச்சனை முடியாது, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், கர்த்தரை கூட நான் எவ்வளவோ நம்பிட்டேன், இனி முடியாது, இப்படியே மறிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையின் வெளிச்சமாய் மாறுகிறார். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்க துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சுகமான வாழ்க்கைக்கு நேராக உங்களை நிச்சயமாய் நடத்துவார். அவரை மட்டும் விடாம பிடிச்சுக்கோங்க. ஜெபிக்கலாங்க. கர்த்தாவே, துக்கப்பட்டு என் கண்ணுல இருக்கிற தண்ணி கூட வத்திருச்சப்பா. எனக்கு நம்பிக்கையே இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் விடிவு வருவனே. ஆனா உண்மை நம்புகிறேன், இன்னும் உண்மை நம்புகிறேன். என் வாழ்க்கையின் எல்லா துக்கத்தையும் முடித்து என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் கொடுத்து இன்பமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை தருகிறீர் என்று உம் நாமத்தில் நம்புகிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.